Hello friends, welcome to Sai's Head. இன்னைக்கு நம்ம வீடியோல கடலை மாவு ஊத்தப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, 1 கப் தயிர், பெரிய வெங்காயம் 1, 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, 1 கேரட். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல கடலை மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து பாருங்கள். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தயிர் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. தயிர் நல்லா புளிப்பான தயிராக இருக்கணும். இது தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஊத்தப்பத்துக்கு டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவும் ரெடி ஆயிருக்கும். அடுப்பில் தவா வச்சாச்சு. இதில் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். எடுத்து வச்சுருந்தா மாவை ஊற்றிடலாம். நல்லா மொத்தமாக ஊற்றிக்கோங்க. டாப்பிங்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சதை போட்டுடலாம். சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கீழே நல்லா குக்காக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பராக கடலை மாவு ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.